ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை பயிறு குழம்பு. இதுல நிறைய சத்து இருக்கு, என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய், தனியா, பூண்டு, சீரகம், பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. பச்சை பயிரை பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி குறைன்னு எடுத்து வச்சிருங்க. ஒரு குக்கர்ல பச்சை பயிறு அரைச்சதும் தண்ணி விட்டு தக்காளி போட்டு 2-3 ப்ரெஷர் வச்சு எடுத்துருங்க. 2 ப்ரெஷரே போதும். எண்ணெயில் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் போட்டுருங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடி நீட்டாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடிசாவும் கட் பண்ணி போடலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பச்சை பயிறு வெந்திருக்கும், அதையும் இதில் சேர்த்துருங்க. எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாய் கலவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. ரிச் ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. வைட்டமின் ஏலேருந்து டி வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீட்டில் இருக்கிறதுனால ஆன்டி கேன்சர்னு சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லது. உணவே மருந்து இந்த மாதிரி இன்னொரு ஆம்லேட்டோட சாப்பிட்டீங்கன்னா நாட்டுக்கசமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.